நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ, அந்த ஆள் என்னை தாண்டி போயிட்டான். ஓகே, நீ அவனை ஃபாலோ பண்ணி அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே. ஆளு இந்த பக்கம் தான் வருவான். நமக்கு ஏத்த இடத்துல வேலையை முடிச்சிடணும். சும்மா ஒரே இடி. அதுக்காக தான் உனக்கு 50,000 ரூபாய் கேஷா கொடுத்துருக்கேன். ஓனருக்கு தெரியாம தான் வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் நீ பண்ண மாதிரி இருக்காது. பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனே வந்து வண்டியில மோதிட்டான். மெதுவா போயிட்டு இருந்த உன் வண்டியில பைக் மோதி ஆள் செத்துட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன் பாக்கெட்ல இப்போ 50,000 ரூபாய். ஆனா ஆக்சிடென்ட் இந்த ஸ்டேஷன் லிமிட்ல தான் நடக்கணும். வா, நானும் கூட வரேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க. ஹலோ. ஹலோ, அவன் இப்போ 100 ஃபீட் ரோட்ல வந்துகிட்டு இருக்கான். ஓகே, அப்பப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. சரி, வைக்கிறேன். வண்டி எடு. என்னண்ணே வேகமா போன, வேகமா போங்கண்ணே. போறேன். ஏத்து. பாலா, 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 வேணும் இல்லையா? வெளியே போயிருக்காரு, இன்னும் வரல. நான் எத்தனை விட உங்களுக்கு கால் பண்றது, யாருமே எடுக்கல. வினு என்னுடைய போன் எடுத்து எங்களுக்கு தெரியாம செட்டிங்ஸை மாத்தி வச்சிருக்கான் போல. மொபைல் சைலண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மனோஜனை பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்னாச்சு சிவா? ஜெயாக்கா வீட்ல இருந்து மனோஜ் திரும்ப போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி லாரியில போயிடுச்சிட்டாரு. அவருக்கு என்னாச்சு? அடி பலமா பட்டிருக்குன்னு ஆக்சிடென்ட் பார்த்தவங்க சொன்னாங்க. மனோஜனன்னு மதர் கேர் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. பைக்கை வேணும்னு லாரியில கொண்டு போய் இடிச்சிருக்காருன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க.
வேணுகோபால் தான் வந்திருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மனோஜ் இங்க வந்து போனாரான்னு கேட்கறதுக்காக அவன் வந்திருந்தான். மனோஜும் ஜெயாவும் சண்டை போடுறதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு போறேன்னு இங்க வந்திருந்தான். அவன் இங்க வர்றதுக்குள்ள மனோஜ் இங்க இருந்து போயிட்டாரு இல்லையா? அப்போ ஜெயா கிட்ட பேசுறேன்னு சொன்னான். அவ உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. இப்ப கதவை தட்டின உடனே வேணுதான் வந்துட்டாருன்னு நான் நினைச்சிட்டேங்க. ஆமா, அர்ஜென்ட்டா எங்கோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, போயிட்டு ஏன் உடனே திரும்ப வந்துட்டீங்க? நான் சொல்றத கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. என்னங்க? இங்கிருந்து போற வழியில மனோஜோட பைக்கு லாரியில போய் மோதிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ரொம்ப பலமா அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ கடவுளே! ஜெயா கிட்ட இப்ப உடனே சொல்லணுமா இல்ல? பாருமா, மனோஜுக்கு எதுவுமே ஆகாது. சிஸ்டர், நான் மனோஜோட வைஃப். நான் அவரை போய் பார்க்கலாமா? இப்ப அவரை பார்க்க முடியாது. டாக்டர் அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கணும்னா ஈவினிங் 4:15 இருந்து 4:45 பார்க்கலாம். அப்பா, அவரை ஏன்பா பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க? என் வீட்டுக்காருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. ஆக்சிடென்ட்னு சொன்னாலே போதும், உடனே ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்டும் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பாங்க. என் வீட்டுக்காரரை நான் ஒரே ஒரு தடவை பார்த்தா அதுவே போதும்பா. டாக்டர் வெளியில வரட்டும், அவர்கிட்ட நான் பேசி பார்க்கறேன். டாக்டர், மனோஜோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பைக் ஆக்சிடென்ட் ஆன மனோஜ் பத்தி தான் நான் இப்ப கேக்குறேன். மனோஜுக்கு நீங்க யாரு? நான் மனோஜோட மாமனாரு. மனோஜோட பிளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட யாரும் வரலையா? அவங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க டாக்டர். ஹெட் இன்ஜுரி இருக்கு, தலையில பலமா அடிபட்டிருக்கு. பேஷண்ட்டுக்கு தலைக்குள்ள ரத்தம் உறைஞ்சிருக்கு. அதுக்கான இன்ஜெக்ஷனும் நாங்கள் அவருக்கு போட்டிருக்கோம். அந்த இன்ஜெக்ஷனால யூஸ் இல்லைன்னா சர்ஜரி தான் பண்ணியாகணும். அவருக்கு கால்லையும் பலமா அடிபட்டிருக்கு. அவரை இப்போ 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன சர்ஜரி ரொம்பவே காஸ்ட்லி. அவருக்கு சர்ஜரி நடக்காம சரியாகணும்னா அந்த கடவுளை வேண்டிக்கோங்க. ஜெயா, நான் உள்ள போய் அவரை பார்த்துட்டு வரட்டுமாப்பா? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. எல்லா டெஸ்டும் முடியட்டும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்காக ஐசியூல படுக்க வச்சிருக்கணும்? நான் அவரோட பொண்டாட்டி தானே. அவரை பார்க்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அந்த டாக்டர் கிட்ட நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்க. இவ போய் மனோஜ் பார்த்தா இந்த பயம் நடுக்கம் எல்லாமே போயிடும்ல. சுதா, நீ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லையா? இது வரைக்கும் எந்த டெஸ்டும் முழுசா முடியல. இதுக்கு நடுவுல நாம ஒவ்வொருத்தரா உள்ள போய் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இவ அவரோட பொண்டாட்டி தானே, பார்த்தா என்னங்க தப்பு? நம்ம கிட்ட காட்ட வேண்டாம். யூ போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? சுதா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்.
இங்க காலையிலயும் சாயங்காலம் மட்டும்தான் பேஷண்ட்டை பார்க்க முடியும். அப்பதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஆள் கூட இருக்கலாம்ல. இங்க விசிட்டர்ஸ்க்காக ஒரு தனியா ஒரு இடமே இருக்கு. ஏதாவது அவசரம்னா அவங்க இங்க இருந்து கூப்பிடுவாங்க. அப்பதான் நம்ம போக முடியும். நான் என் புருஷனை பார்க்கறதுக்கு நேரம் காலம் வேணுமா இல்ல? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு முன்னாடியே இருந்திருந்தா மனோஜ் இப்படி ஐசியூல இருக்க வேண்டியதே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஜெயா மெதுவா பேசு, இது ஹாஸ்பிட்டல். பேசுறதுக்கு இதான் நேரமா? நான் ஒன்னும் பேச நினைக்கல, இவதான் என்ன பேச வச்சா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அப்புறம் காலில் சின்னதா ஒரு அடிபட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஐசியூல வச்சுட்டு அப்புறம் ஜெனரல் வார்டுக்கு மாத்திடலான்னு சொல்லியிருக்காரு. மனோஜ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்களா? அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவரோட அம்மாவுக்கு வேற வயசாயிடுச்சு இல்லையா? ஸ்ரீகுட்டி கால் பண்ணி அப்பாக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லணும். அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் அவளுக்கு கால் பண்றேன். அம்மா இங்க பாரு, அழாதம்மா. மனோஜ்குமாரோட ஆமா, இந்த மெடிசன்லாம் வாங்கணும். ஆ, இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க 7ஆம் நம்பர் கவுண்டர். கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு நாங்கள் மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து தான் இதில் எழுதியிருக்கோம். வாங்கிட்டு வந்துருங்க. மருந்து வாங்கணுமா? அதுக்கு ஏன் நீங்க அதிர்ச்சியா? நீங்க சும்மா போய் மருந்து வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? அது வாங்க பணம் வேணும் இல்லையா? ஏன்பா இதுக்கான பணம் உங்ககிட்ட இல்லையா? என்னோட கையில எப்பமா காசு இருந்திருக்கு? மாசமானா 1000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு சீட் இருக்கு. கையில இருந்த எல்லா பணத்தையும் போட்டுதான் இந்த சீட்டையும் நான் கட்டியிருக்கேன். இப்ப கடைசியா என் கையில இருக்கிறது இவ்வளவுதான். இந்த மருந்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லைல்ல? என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப என்னையே கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஹரியும் அஜியும் பணம் அனுப்பினாதான் உண்டு. இந்த நேரத்துல தான் நீங்க உங்களோட சுபாவத்தை காட்டணுமா என்ன? என் கையில சத்தியமா பணம் இல்லம்மா. மனோஜோட சொந்தக்காரங்க எப்ப வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்லைன்னா வெளியில போய் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வரணும். ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் அப்பா கிட்ட பணம் இல்லாதப்போ நான் என்ன பண்றது? இங்க கடன் சொல்ல முடியாதுல்ல. இந்தாங்க, இதை கொண்டு போய் அடகு வைங்க. நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேணாம். இவரெல்லாம் ஒரு அப்பா. பாலா, பாலா, பாலா. அப்பா, அம்மா எங்கம்மா? மனோஜ் பெரியப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதாப்பா? பெரியப்பாக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா. சிவபிரசாத் அங்கிள் தான் வந்து சொன்னாரு. அதை கேட்டதும் அம்மா இங்க இருந்து பார்க்க போயிட்டாங்க. அவரோட பைக்கும் லாரியும் நேருக்கு நேர் மோதி இருக்குப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாமா? தெரியாதுப்பா. என்னோட ஃபோன் எடுத்துட்டு வந்து உன் அம்மாவுக்கு கால் பண்ணுமா? அம்மாவோட ஃபோன் இங்கே தான்ப்பா இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், அப்பா வந்தோடனே சொல்லிடுன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனாங்க. மனோஜ் பெரியப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமாப்பா? அங்க சுத்தி இருந்தவங்களுக்கு மத்தியில அவனோட உடம்புல இருந்து அவன் உயிர் போயிருச்சுன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். அவன் செத்துட்டான்ற நியூஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த வேலைலாம் எனக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சந்தோஷமான விஷயத்த கேட்கலாம். நான் ஒன்றும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது.
போலீஸ்க்கு ஏதாவது சந்தேகம் வந்து ஆக்சிடென்ட் ஆனவன் செத்து போயிட்டானான்னு விசாரிச்சவங்களோட லிஸ்ட் எடுத்தாங்கன்னா நான் மாட்டுவேன். நான் உறுதியா சொல்றேன், ஸ்பாட்ல இருந்து அவனை தூக்கும் போது அவன் செத்துட்டான். அதை வச்சுதான் சொல்றேன் அந்த ஆள் அப்பயே செத்து போயிட்டான்னு. அந்த ஆளுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் உள்ள சண்டையினால வேணும்னே லாரியில மோதி முயற்சி பண்ணிருக்காருன்னு தான் போலீஸ் கண்டிப்பா அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ல கொடுப்பாங்க. அந்த சமயத்துல அந்த வழியா வந்த மற்ற வண்டிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா பைக்கை வேணும்னே போய் அவன் மோதிருக்கான்னு. எஃப்ஐஆர்லயும் போலீஸ் அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதுக்காக போலீஸ்காரங்க கேட்ட அமௌண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். செத்துட்டான்றது உண்மைதானா? உங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வேண்டாம், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட் எனக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்க சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வருது. அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மாதிரி பாசமா அன்பா இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு நண்பனை நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு இந்த நிலைமை வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படணும். சார், நீங்களா ஒரு மனுஷனா? மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பணத்துக்காகவும் மோசமா நடந்துகிட்ட பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்குள்ள கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருந்தது. ஆனா இப்போ மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியாத ஆளை பார்க்குறேன். ஆமாயா, நான் எப்பவுமே என் மேல மட்டும்தான் பாசம் காட்டுவேன். நான் என்ன மட்டும்தான் நம்புவேன். நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு வேணும். எனக்கு ஆப்போசிட்டா வரவங்கள நான் இல்லாமே பண்ணிடுவேன். நான் அப்படிதான். எனக்கு இந்த மாதிரி பண்றது மட்டும்தான் தெரியும். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு. இந்த உலகத்திலேயே அதிகமா தப்புக்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கவன் தான் இந்த சுமேஷ் பிரபாகர். எனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நான் கொன்னுடுவேன். சிஸ்டர், என் வீட்டுக்காரி யாரையாவது பார்க்கணும்னு சொன்னாரா? இன்ஜெக்ஷன் போட்டதுனால மயக்கமா இருக்காரு. ஏதாச்சும் சொன்னாருன்னா உங்கள்கிட்ட சொல்றேன். பாலா, நீ எதுக்காக இங்க வந்த? மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? டாக்டர் என்னமா சொன்னாங்க? நீ யார பார்க்க இங்க வந்திருக்க? சொல்லடி, நீ யார பார்க்க இங்க வந்த? ஜெயா, இது ஹாஸ்பிட்டல். அவரை வசியம் பண்ணி அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட. அதுக்கு நான் என்னக்கா பண்ணேன்? ஒன்னால தாண்டி என் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தியாக தான் எங்க குடும்பமே நாசமா போயிடுச்சு. உனக்கு இன்னும் திருப்தி ஆகவே இல்லைல்ல? ஜெயா கோவப்படுவான் தெரிஞ்சு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? என்னோட அண்ணன் தம்பிங்களை விட என் மேல பாசம் அதிகமா கட்டின என் மாமாவை பாக்குறதுக்கு நான் இங்க வந்ததுல என்ன தப்பு? நீ வந்தது தப்பு இல்ல, ஆனா ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சி இங்க வந்து பாரு, அதான் தப்பு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஓடோடி வந்திருக்க. கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு நீ என்ன அவருக்கு பொண்டாட்டியா என்ன? சொல்லடி, நீதான் அவருக்கு பொண்டாட்டியா? ஜெயா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மத்தவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு தான் அவமானமா இருக்கும். இதை விட வேற என்னமா அவமானம் இருக்கும்? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. இவ அவருக்கு பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்பட்டானா நான் அப்படியே விட்டு கொடுத்துறேன். இங்க பாருங்கக்கா,
நான் பேசாம இருக்கிற காரணத்துக்காக நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. எங்க பேசி பாரு. பேசுடி, பேசுன்னு சொல்றல. பாலா, நீ முதல்ல கிளம்பு. எல்லாரும் இருக்கும்போது என்னோட குடும்பத்துக்கு நல்லது பண்ண வந்தவர் தான் மனோஜ் மாமா. நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன். உன்னை நான் பார்க்க விட மாட்டேன். ஒருவேளை நீ அவரை பார்க்கணும்னு அடம்பிடிச்ச அப்படின்னா இந்த தாலியை நீயே அறுத்தறிஞ்சிட்டு போ. இந்தா அறுத்து போடு. போடு. என்ன இதெல்லாம்? நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு? என்னங்க பிரச்சனை? எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்குமே இவ மட்டும் தான் காரணம். அப்பா, மனசளவுல நான் எந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஜெயாக்காவுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நான் தான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? உன் கண்ணீரை காட்டி அனுதாபத்தை ஒண்ணு தேட வேணாம். என் வீட்டுக்கார வசிய பண்ணி உன்னோட கைக்குள்ள ஏன் போட்டுக்கிட்ட அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. எதுவும் இல்லைன்னா நீ எதுக்காக இங்க வந்த? சாக கிடைக்கிற ஒரு புருஷனை நினைச்சு கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லைல்ல? இங்க இருக்கிறது என்னோட புருஷன். அந்த மனுஷனை பங்கு போடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல. என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? பாலா, ஜெயா சொல்றத கேட்டல்ல. இதுக்கப்புறம் நீ எதுக்காக இங்க இருக்கணும்? நான் யாரையும் தட்டி பறிக்கிறதுக்காக இங்க வரலப்பா. நான் அவரை பார்த்துட்டு போயிடுறேன். அந்த அளவுக்கு நீ அடம்பிடிச்சுனா போய் முதல்ல அவரை பாரு. அதுக்கப்புறம் நீ அவரோட பொண்டாட்டியா நீ தான் எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கணும். உன் இஷ்டப்படி எல்லா வேலையும் நீயே பண்ணிக்கோ. ஜெயா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பாலா, இவங்க குடும்பத்துல இந்த அளவுக்கு பிரச்சனை வரதுக்கு காரணமே நீதான். நீ இவரை பார்க்கவே வந்திருக்க கூடாது. நீ போய் கிளம்பு. இனி மனோஜ் ஜெயாவோட வாழ்க்கையில நீ இனிமே வரவே கூடாது. போ. போன்னு சொல்றேன்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.